ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல் பட்டதாரி சான்றுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் மொபைலில் இல்லை கம்ப்யூட்டர், லேப்டாப் எது வச்சுருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இல்லை கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். டிஎன்இஜிஏ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், டிஎன்இஜிஏ. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு. இது வந்து இ-சேவை ஐடி வச்சுருக்கோங்க, இது வந்து யூ-சேவை ஐடி வச்சில்லாதவங்க. ஸோ இ-சேவை ஐடி வச்சில்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன்ற வரும். இதில் வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா கோடு இது மூணுத்தையும் கொடுத்து லாகின் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ணிங்க. உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அதிலே வந்துடும். ஸோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேப்சா கோடு வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஸ்மால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிரகாரம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 104 ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், எனி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அப்ளிகண்டோட டிசி, உங்களுடைய டிசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், அதுக்கடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் டிசி, மதர் டிசி, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, அதுக்கடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அகடாமிக் இயர் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் எடுக்க முடியாதோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் கம்பல்சரி வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வேணும், உங்களுடைய டிசி வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம், அவங்களுடைய டிசியில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிகார்கிட்ட விஓ கிட்ட ஒரு லெட்டர் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்மேட்டே இருக்குது. ஸோ அது எந்த ஃபார்மேட் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர், நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அதுக்கு அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து அப்ளிகனோட நேம் வந்து இதில் எழுதிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டரா அப்படின்றத வந்து கொடுத்துக்கணும், நோ அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் பேர், உங்களுடைய ஃபாதரோட ஏஜ், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் டிகிரி ஹோல்டரா அப்படின்றத எழுதிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய மதருடைய ஏஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவோட அப்பா, அவருடைய பேர், அவருடைய வயது, அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து அவங்க டிகிரி ஹோல்டரா அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவோட அம்மா, அவங்க வந்து அவங்களுடைய ஏஜ், அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையா, டெத்துனா கீழே வந்து டெத்துன்னு எழுதிங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் எழுதணும். அதுக்கடுத்து மதர், அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா, உங்களுடைய அண்ணன் தம்பி யாராக இருக்காங்களோ எல்லாரோட டீட்டெயிலும் ஃபில் பண்ணி மணிகார்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும். ஸோ இதை கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரி வேணும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் தான் வேணும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எது அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து கேன் நம்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கிரியேட் ஆகாதவங்க, இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க, கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய கேன் நம்பர் வந்து பாட்டமில் ஷோ ஆகும். இதில் அந்த டிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் அகைன் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 டிஜிட் ஓடிபி வந்து இதில் வந்து பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய ஓடிபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும்.
கேன் நம்பரில் எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயில் இருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துங்க. ஸோ எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ரெண்டுலேயுமே நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டமில் வந்துருங்க. பாட்டமில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பி உங்களுடைய தங்கை யார் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்களோ பேரை வந்து அந்த விஓ லெட்டரில் கொடுத்தீங்களோ அவங்களுடைய பேரை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்களுடைய ஏஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து வேணும். ஸோ படித்த 10th 12th என்ன படிச்சிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து தம்பியா இளைய சகோதரியா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ தம்பினா தம்பின்னு கொடுத்துங்க. அவங்க வந்து உயிருடன் இருக்காங்களா அப்படின்றது வந்து ஆம் அப்படின்ட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் அப்பா பேரை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அவருடைய வயசு வந்து நீங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து அவர் வந்து என்ன படிச்சிருக்காரு அப்படின்றத வந்து இதில் வந்து நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தந்தை அப்படின்றத கொடுத்துங்க. அதுக்கு வந்து உயிருடன் இருக்காரா ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 அந்த விஓ லெட்டரில் வந்து எத்தனை பேர் கொடுத்தீங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிக்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் டீட்டெயிலில் பாருங்கள். இதை வந்து அப்ளிகேண்ட் டீட்டெயில் தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்காங்க 10th 12th டிப்ளமோவா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஹையர் செகண்டரி செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து என்ன படிக்க போகிறீங்க டிப்ளமோ கிராஜுவேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேட் அப்படின்றத கொடுத்துங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து எந்த வருஷம் அப்படின்றத வந்து கொடுத்துங்க. அது கரண்ட் அகாடமிக் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அதை கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் ஸோ கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டியூட் கொடுக்குறீங்களோ அதே தான் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் தான் போய் சேரணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்போ எந்த காலேஜில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கொடுக்குறது வந்து கரெக்டாக கொடுத்துங்க. எந்த இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் பிஃபோர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேரும்போது எந்த காலேஜில் சேர்ந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பேஜுக்கு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 1 அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ இதில் இருக்க 8 டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி அப்ளிகனோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளேயும் டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணால் பட்டுன்னு ஈஸியாக வந்து அப்லோட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனி அட்ரஸ் ப்ரூஃப் அவங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்து அப்ளிகனோட வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அப்ளிகனோட டிசி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அகடாமிக் இயர் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பியோ தங்கையோ யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்லோட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட டிசி. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதரோட டிசி. அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள்
உங்களுடைய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் கார்டு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து எடுத்து சைன் பண்ணதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 8 டாக்குமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துங்க. மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஐ அக்ரி அப்படின்னு டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ என்ன ஒரு பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசப்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப எண் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய விண்ணப்ப எண்ணை வந்து நீங்கள் வந்து 1 வீக் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டே வந்து வந்துடும். ஸோ அந்த விண்ணப்ப எண்ணை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா கூகுளிலே வந்துடுங்க. இந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து நீங்கள் அங்கே கொடுத்து இந்த மேலே டாப்பில் பாருங்கள் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாருங்கள், அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டாங்க, ரெக்கமெண்டட் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அப்படியே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை வந்து கேப்ஸ் மால் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ கேப்ஸ் மால் எப்படி இருக்கும் என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் பாருங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு லீகல் ஷீட் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து காலேஜ் வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து பயனுள்ள ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.